பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட இந்த யூடியூப் சேனல் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமா. மகா உன்னதத்தில் வாசம் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவர். இந்த நாளிலும் கூட வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கனமான ஊழியத்தை செய்ய என்னையும் ஆண்டவரே ஒரு பாத்திரமாக நீ தெரிந்து கொண்டு விதமாக நீ வழிநடத்துகிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னை முழுமையாய் தாழ்த்தி உண்மையே நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும், உம்முடைய நாமத்துக்கே கனம் உண்டாகட்டும், உம்முடைய நாமத்துக்கே துதி உண்டாகட்டும் ஆண்டவரே. அடியனை மூடி மறைத்து நீர் பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேத புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது இவ்வுலகில் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு நேரத்தில் தேவாதி தேவன் ஒரு வார்த்தையை என்னோடு கூட பேசினார். என்ன வார்த்தை என்றால், சங்கீதங்களின் புத்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனம். இது படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை என்னை தொட்டது. பிரியமானவர்களே, தேவாதி தேவன் என்னை பார்த்து எனக்காகவே பேசுகிற ஒரு வார்த்தையாக அது காணப்பட்டது. பாருங்க, உன் மீது என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக நம்மளை கண்காணிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவ்வுலகத்தின் சூழ்நிலையில் நாம் சிக்கிக்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வர தேவாதி தேவன் ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவனுடைய ஆலோசனை நம்மளுடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லதான ஒரு ஆலோசனை. ஆனால் சாத்தான் கொடுக்கின்ற ஆலோசனை மனிதனை மரணத்துக்கு நேராய் இழுத்து செல்லுகிற ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து இந்த பூமியிலே அவருடைய சாயலிலே மனிதனை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாம் யாவலை பார்த்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இங்க இருக்கிற அனைத்து கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது. நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் மரிப்பீர்கள், நீங்கள் மரித்து போவீர்கள் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை தேவாதி தேவன் கொடுக்கிறார். மனிதன் ஜீவனோடு இருக்க வேண்டும், மனிதன் ஜீவனோடு இருந்து தேவனோடு உருவாட வேண்டும் என்று சொல்லி
தேவாதி தேவன் விரும்புகிறார். ஆனால் பிறகு சாத்தான் கொடுக்கின்ற ஆலோசனை பாருங்க. அந்த சாத்தான் கொடுக்கின்ற ஆலோசனைக்கு தான் அந்த மனிதர்கள் கீழ்ப்பட்டார்கள். நீங்கள் இதை சாப்பிடும்போது நீங்கள் தேவனை போல ஆகிவிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாத்தனுடைய எண்ணம் ஏக்கம் என்னன்னு சொன்னா, மனிதர்கள் மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு யோசனை, ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். பாருங்க, தேவனுடைய ஆலோசனைக்கும் சாத்தானுடைய ஆலோசனைக்கும் ஒரு வித்தியாசம். தேவன் நீ ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் சாத்தான் நீ மரிப்பதற்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அடிமைத்தனத்தில் இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனங்களை தேவாதி தேவன் மீட்டு கொண்டு வரும்படியாக தன் தாசனாகிய மோசேவை தெரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படி எதிர்க்க பார்த்தோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, சமுத்திரம் இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தோம் சொன்னா மலை, இந்த பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் பாலைவனம், பின்னாடி பார்த்தோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து வருகிற அந்த பார்வோன் ராஜாவுடைய சேனை துரித்து கொண்டு வருகின்றது. இவர்களுக்கு 4 பக்கமாக தடை, எப்படியும் போக முடியல. இந்த மோசேவை பார்த்து இந்த ஜனங்க, நாங்க அங்கேயே செத்திருப்போமே, அங்கிருந்து இங்க வந்து நாங்க மரிப்பதற்கா எங்களை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்போ இந்த மோசே தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறார். அப்ப தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மோசே, உன் கரத்தில் இருக்கிற அந்த கோலை சமுத்திரத்தின் மேல் போடு. ஒரு ஆலோசனை. பிரியமானவர்களே, சமுத்திரம் 2ஆக கிழிந்தது. அந்த சமுத்திரத்தின் வழியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, தேவன் கொடுக்கின்ற ஆலோசனை. இவ்வுலகத்தில் உனக்கும் எனக்கும் சில இக்கட்டான சூழ்நிலைகள் உண்டாகும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கவலைகள் வரும், கண்ணீர் வரும். ஆனால் அதிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியான தேவன் ஒரு ஆலோசனையை உனக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, தேவன் இவ்வுலகத்தில் அவரை அறிந்து கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை ஒருபோதும் இவ்வுலகில் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையில உனக்கு 4 பக்கமும் வழிவாசல் இல்லாமல் நீ தவித்துக் கொண்டிருந்தால் 5வது பக்கம் இருக்கிறது. அதுதான் மேலே. வானத்துக்கு நேராக நம்மளுடைய தலையை உயர்த்தி தேவாதி தேவனும் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு வழிவாசலை அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு ஆலோசனை கர்த்தர் உனக்கும் எனக்கும் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான தெய்வம் பாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல சில மனிதர்கள் சில ஆலோசனைகள் கொடுப்பார்கள். அந்த ஆலோசனை இவ்வுலகத்தில் ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில அது ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் சில மனிதர் இருப்பார்கள்,
நாம் செய்கின்ற காரியத்தில் நம்ம பலன் அடையக்கூடாது. இவன் அந்த காரியத்தின் நிமித்தம் இவன் நஷ்டப்பட வேண்டும், இவன் அதுக்கான பலனத்தை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி பொறாமை கொண்டு நமக்கு சில சில கெட்ட ஆலோசனைகளை கொடுப்பார்கள். மனிதனுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் கூட ஒரு மனிதனுடைய உயர்வை பார்த்து சகித்துக் கொள்ள முடியவதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, பிறர் உயர்வை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவாதி தேவன் அப்படி அல்ல. உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போக வைத்து அந்த ஸ்தலத்தில் நீ இருப்பாய் என்று சொன்னால் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் தான் ஆண்டவராகிய தேவன். பிரியமானவர்களே, அவருடைய ஆலோசனை இந்த உலகத்துல பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து விடுவிக்கும்படியான ஒரு ஆலோசனையா இருக்கும். ஆனால் சாத்தானுடைய ஆலோசனையோ இந்த பிரச்சனையிலும் போராட்டத்திலும் நீ சிக்கிக் கொள்ளுகிறதான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. நாம் எந்த ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? எந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஊழியக்காரரும், ஒவ்வொரு சுவிசேஷகரும், ஒவ்வொரு கர்த்தருடைய தெய்வ தாசரும் உலகத்துக்கு மனிதருக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்ன என்று சொன்னால், நாம் எப்படியாவது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்கான அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு டிவிலையும் நமக்கு சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த சத்தியத்தை கேட்க, அந்த ஆலோசனை கேட்க நாம நேரத்தை தேவாதி தேவனுக்கு கொடுப்பதில்லை. ஒவ்வொரு ஆலயத்திலும் பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு கிராமத்துல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனா, ஒரு ஆறுதல் கூட்டமா, ஒரு திருமணமா, ஒரு ஃபாஸ்டிங் பிரேயரா, ஒரு கூடுகையா, எது நடந்தாலும் அங்க இருக்கிற நபர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? சீக்கிரமா முடிச்சிடு, சீக்கிரமா முடிச்சிடுப்பா, சீக்கிரமா முடிச்சிடு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறதே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் முன்ன காலத்துல தேவனுடைய தாசர்கள் தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை சொன்னார்கள். வேத புத்தகம் விதமான சத்தியம் கேட்கக்கூடாத படிக்கு, ஆலயங்கள் மூடப்படும், அநேக பிரச்சனைகள் உண்டாகும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இந்த வார்த்தையை நானும் கேட்டேன். அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறது பிரியமானவர்களே. கர்த்தருடைய தாசர்களை புண்படுத்துவதும் அடிப்பதும் தொருத்துவதும், தேவாதி தேவனை ஆராதிக்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த உலகம் ஒத்துக்கொள்ளுவதில்லை பிரியமானவர்களே. எவ்விதமான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதோ நாம் கண்கூடா நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் கூட தேவனுடைய தாசர்களின் மூலமாக இவ்வுலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆலோசனையை தேவாதி தேவன் கொடுக்க விரும்புகிறார். அந்த ஆலோசனையின் வார்த்தைகளை நாம் செவி சாய்ந்து கேட்க நம் நேரத்தை தேவாதி தேவனுக்கு நாம கொடுக்கிறதில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை
நம்மளோட வாழ்க்கையில் நாம விட்டுவிடக்கூடாது. வருகின்ற காலத்துல கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏங்குகிற நாட்கள் வரும். யார் எனக்கு கொஞ்ச நேரம் யாராவது எனக்கு மெசேஜ் கொடுப்பாங்களா? ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும். அண்ணே, கொஞ்ச நேரம் எனக்கு மெசேஜ் கொடுங்க, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை என்னோடு பேசுங்க என்ற நேரம் வரும். ஆனால் இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை கேட்கும்படியான நேரத்தை, ஸ்லாக்கியத்தை உனக்கும் எனக்கும் தேவாதி தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை யாவையும் கூட நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதே தவிர நம்மளை, நம்மளோட வாழ்க்கையை மரணத்துக்கு ஏதுவாக நடத்துகிற வார்த்தை அல்ல. பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்துதான் தேவாதி தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறார். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உலகில் கண் வைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவித்துக் கொண்டு வரும்போது தேவாதி தேவனுடைய கண்கள் அவர் மேல் இருக்கிறது. அவர்கள் எப்படி வர வேண்டும், அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்னென்ன தேவை, வனாந்தரத்தில் தண்ணி தேவையா, தேவாதி தேவன் கொடுக்கிறார். ஆகாரம் தேவையா, தேவாதி தேவன் கொடுக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையா, தேவாதி தேவன் வழி வாசலை திறந்து கொடுக்கிறார். காரணம், தேவாதி தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டே வருகிறார். உலகில் உன்னையும் என்னையும் கூட தேவாதி தேவன் உன் மீது என் மீது அவர் கண் வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்மளுக்கு காட்டிய பெரியவர்கள், நம்மளுடைய தாயும் தகப்பனாரும் வாலிப பிராயத்தில் நாம் இருக்கும்போது சில ஆலோசனை அவர்கள் சொல்லும்போது அந்த ஆலோசனைக்கு நாம செவி சாய்ப்பதில்லை. அவருடைய அனுபவத்தின் ஆலோசனை நமக்கு கூறும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு மாறாக நாம் செய்து தவறான காரியங்கள் நாம் ஈடுபட்டு பிரச்சனையிலும் போராட்டத்திலும் நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, குடும்பத்தில் நம்முடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் கொடுக்கின்ற அந்த நல்ல ஆலோசனைக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே வண்ணமாக நீ இருக்கின்ற திருச்சபையில் நீ கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். திருச்சபையில் உன் போதகர், உங்களுடைய ஊழியக்கார் கொடுக்கின்ற ஆலோசனை நீ கீழ்ப்படிய வேண்டும், அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தேவாதி தேவன் கொடுக்கின்ற ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்பட வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவாதி தேவன் கொடுக்கின்ற ஆலோசனை உன்னை பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து விடுவித்து உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான ஒரு ஆலோசனை தான் தேவாதி தேவன் கொடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசமா இருக்கிறார். இந்த சூழ்நிலையில சாத்தான் சில ஆலோசனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கல்லுகளை அப்பமாக செய்து கொள் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை சுற்றி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, மேலிருந்து கீழே குதி, உன்னையை தேவ தூதர்கள் ஏந்தி கொள்வார் அல்லவா என்று சில ஆலோசனையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆலோசனையில
இந்த பரலோக ராஜ்யத்தை அந்த சாத்தான் காட்டவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கம் உனக்காக எனக்காக ஆயத்தமாயிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துல கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம். ஆனால் சாத்தானுடைய நோக்கம், நீ இந்த உலகத்துக்கு சொந்தக்காரனா இருக்க வேண்டுமே, இந்த உலகத்துக்கு மாத்திரம்தான் நீ சொந்தக்காரன், இந்த உலக சிற்றின்பங்களை காட்டுகிறவனாக இருக்கிறான், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையே நம்மளுடைய கண்களுக்கு பெரிதாக 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 காட்டுகிறவனாய் இருக்கிறான். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டாக்குகிறான். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை காட்டி காட்டி மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள், சண்டைகள் இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னா, இந்த உலகத்தை குறித்து தான் ஒவ்வொரு மனிதனும் அடித்துக் கொள்ளுகிறார்கள், பொறாமை கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் தேவாதி தேவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியுங்களா? நீயும் நானும் இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல, பரத்துக்கும் சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் ஒரே பேரான குமாரனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உனக்காக எனக்காக இவ்வுலகில் அனுப்புகிறார். பிரியமானவர்களே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில தெய்வாதி தேவன் கொடுத்த ஒரு ஆலோசனை என்ன தெரியுங்களா? பிரியமானவர்களே, நான் கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் ரூபாய் கடன் நான் சிக்கிக்கொண்டேன். அது 13 லட்சத்தை நான் எப்படி தீர்க்க வேண்டும் என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்னுடைய ஆலோசனை, பிரியமானவர்களே, எப்படி நான் தீர்ப்பேன், எப்படி 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 ஒரு சோர்ஸும் இல்லை. நான் 13 லட்சம் ரூபாயை தீர்க்க ஒரு வழி வாசலும் எனக்கு இல்லையே என்று சொல்லி நான் தேவாதி தேவனிடத்தில் நான் செபித்தும் போது தேவாதி தேவன் ஒரு நல்ல ஆலோசனையை தேவாதி தேவன் கொடுத்தார். அந்த ஆலோசனையின் வழியாக நான் அந்த காரியத்தில் நான் ஈடுபட்டேன். பிரியமானவர்களே, எனக்கு இருந்த அந்த 13 லட்சம் ரூபாய் கடமும் தீர்ந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், தேவன் கொடுக்கின்ற ஆலோசனைக்கு நாம கீழ்ப்படைய வேண்டும். நினைத்து விடுவோம், தேவாதி தேவனே இறங்கி வந்து நம்மளுடைய பிரச்சனை தீர்த்து விடுவார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உலகத்தின் பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து ஜெயத்தை உன்னுடைய வழியிலே அவர் கொடுக்க அவர் விரும்புகிறார். அதுதான் ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நீ விடுவிக்கப்பட வேண்டும், எப்படி நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை மிக 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 அருமையான ஒரு ஆலோசனையாக இருக்கும். பிரியமானவர்களே, அருமையான ஒரு ஜாபை கொடுத்து அந்த வேலையிலிருந்து அந்த வேலையை செய்து நான் எனக்கு இருக்கிற அந்த கடன் பிரச்சனையை யாவையும் கூட தீர்த்து சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இப்படி பார்த்துட்டா தானே இக்கட்டான சூழ்நிலைகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வரும். அந்த நேரத்துல சாத்தான் கொடுக்கின்ற ஆலோசனை என்ன தெரியுங்களா? இந்த கடனை நாம் தீர்க்க முடியாது, அவமானம். இதனால் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, தற்கொலைக்கு நேராக கடந்து செல்லு, செத்து போயிடு, அதோடு தீர்க்க முடியாது, மரித்து போ என்று சொல்லிதான் சாத்தான் ஆலோசனை கொடுப்பான். உலகத்துல உனக்கு ஒரு அவமானம், உனக்கு ஒரு கஷ்டம்,
உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் ஏன் கொடுக்குறான்னு சொன்னா, அந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு ஆலோசனை. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம், மரித்து போலாம் என்ற ஒரு ஆலோசனை உனக்குள்ள வரும். அதை நிச்சயமாக சாத்தான் கொடுக்கின்ற ஆலோசனை. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஆலோசனை கர்த்தர் உன்மேல் கண் வைத்திருக்கிறார். உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வனா இருக்கிறார். அந்த ஆலோசனை நாயகனை நீ நோக்கி பார். உன் கண்ணீரை தேவாதி தேவனிடத்துல அர்ப்பணி. உன் பிரச்சனைக்கு ஒரு விடுதலை வரும். உன் போராட்டத்துக்கு ஒரு விடுதலை வரும். உன் கவலைக்கு ஒரு விடுதலை வரும். பிரியமானவர்களே, இது நிச்சயம். தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிற யாவரும் கூட இவ்வுலகில் வெட்கப்பட்டே போனதில்லை. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீயும் நானும் அந்த அவியாத அக்கினிக்குள்ள நாம சுற்றரிக்கப்பட்டு அந்த இரண்டாவது மரணத்தை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தேவாதி தேவன் உனக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகில் பரிசுத்தராக அவர் பிறக்க செய்து அவருடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம், அவருடைய ஊழியத்தில் ஒரு பரிசுத்தம், அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு பரிசுத்தமாய் இவ்வுலகில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திகழ்ந்தார். பிரியமானவர்களே, பாவமில்லாத தேவ ஆட்டுக்குட்டியாக உன்னுடைய மீட்புக்காக, என்னுடைய மீட்புக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அவர் பலியானார். ஏன் தெரியுங்களா? நீயும் நானும் தேவாதி தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு மகிமின் சரீரத்தை அடைந்து தேவாதி தேவனோடு முகமுகமாக அவரை தொய்து கொள்ளுகிறவர்களாக, அவரை ஆராதிக்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்த தேவாதி தேவனை நாம மறந்து, அந்த தேவாதி தேவனை நாம விட்டு இந்த உலகத்தை நோக்கியே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அன்பான சகோதரனே, சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை கண்காணிக்கிற தேவனா இருக்கிறார். உன்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். தன் கரத்தை கொடுத்து உன்னை தூக்குகிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னால் அவர் ஒருபோதும் உன்னை இவ்வுலகில் வெட்கப்பட்டு வாழ விட மாட்டார். உன்னை விடுவித்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை உன்மேல் கண் வைத்து அவர் வழிநடத்துகிற தேவனாயிருப்பார். அந்த தேவாதி தேவனுக்கு நாம் இதயத்தை கொடுப்போம். தேவாதி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்போம். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்பட்டு உலகில் நாம் நடப்போம் என்று சொன்னால் அவருடைய வருகையில நிச்சயமாக நீயும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, செபிப்போமா? ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, பிரச்சனையில் இருக்கலாம், நீ போராட்டத்தில் இருக்கலாம், கவலையில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம். அதற்கு முடிவு மரணம் அல்ல, அதற்கு முடிவு தற்கொலை அல்ல. முடிவு தேவாதி தேவன் ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் கண்ணோக்கி பார்த்து செபிப்போம். மகா உன்னதத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, ஆண்டவரே, அடியேன் ஆண்டவரே
இந்த உலகத்துல வருகின்ற கஷ்டம், கவலை, போராட்டத்திலிருந்து ஆண்டவரை கர்த்தாவே, 4 பக்கமும் வழிவாசல் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவரே, அந்த 5வது பக்கம் உம் பக்கம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து செபித்த போது எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்த ஆண்டவரே, என் பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தீங்கப்பா. ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே வண்ணமாக இந்த நாளிலும் இந்த யூடியூப் சேனல் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, அன்பு சகோதரன், அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். இனி என்னுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் என்று சொல்லி அவர் தீர்மானித்திருக்கலாம். பிரியமான ஆண்டவரே, ஒரு விசை தரிசிக்கும்படியாக, ஒரு விசை ஆண்டவரே அவர்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனே, மகளே, கலங்காதே, நான் உன் தெய்வம் என்று சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராக நீர் இருக்கிறீர். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு ஆத்துமாக்களுக்கு நீர் ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.